வெல்கம் டு த ஷோ ஆஃப் பட. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டான்ஸ். அதாவது கொஞ்ச நாள் பாடல்களை வைத்து பழந்தோம், அதுக்கப்புறம் படங்களை வைத்து பழந்தோம், அதுக்கப்புறம் என்ன பழக்கிறது அப்படின்னு நேத்துல இருந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் புரிஞ்சது, நம்ம சல்லுபாயெல்லாம் கொஞ்சம் அருமையான டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு. அவர் மட்டும் இல்ல, வடக்கு படத்துல நிறைய பேர் ஒரு மாதிரி டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அந்த அருமையான ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கறது உங்ககிட்ட நான் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ, மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி நான் சொல்ற டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு ரெட் டேப் தமிழ டேக் பண்ணி விட்டுருங்க இன்ஸ்டாகிராம்ல. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? உங்களுக்கு டான்ஸ்னா ஷாருக் கான், அமீர் கான், அந்த கான், இந்த கான். ஆனா எனக்கு டான்ஸ்னா சல்லுக் கான் மட்டும்தான். என்னடி இது? ஏன்னா சல்லுபாயோட ஆட்டங்களை பாக்குறதுக்கே வந்து ஒரு தனி கூட்டம் பாலிவுட்ல இருக்காங்க. அதாவது இந்த டான்ஸ் நமக்கு தீரே தீரே சுப்புக்கே ஹோரே ஹோரே. அதே மாதிரி இந்த டான்ஸ் மட்டும் இல்ல, நிறைய டான்ஸ் பண்ணிடுறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாட்டு ஜகு கும்மையா. இந்த பாடல்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு லவ் சாங்கு. இதுல டான்ஸ் வைக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இருந்தாலும் சல்லுபாய் ஆடணும் ரொம்ப தீவிரமா இறங்கினால அனுஷ்காவும் பாவம் ஆடி இருப்பாங்க. ஸோ அந்த டான்ஸை போய் பார்த்துட்டு வாங்க. பாத்தீங்களா, அனுஷ்கா பயங்கர கேடி, அதோட பேண்ட் தரையில படாம ஆடி இருக்கு. ஆனா நம்ம சல்லுபாய் தான் ஆடுற வேகத்துல ஃபுல்லா மண்ணாக்கிட்டாப்ல. சரி, ஓகே, அது துவைக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது காக்ரோச் ஸ்டெப். காக்ரோச் ஸ்டெப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, காக்ரோச்சை திருப்பி போட்டா எப்படி துடிக்குமோ அதே மாதிரி ஒரு ஸ்டெப் கொண்டு வந்திருக்கேன். போய் பார்த்துட்டு வாங்க. என்ன எழவி அது? கண்டுபிடிச்சிட்டீங்களா? யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அனிமல் படத்துல வருவாங்களே, அது இவங்க தான். ஆக்சுவலி இவங்களுக்கு டான்ஸே வராது, ஆனா டான்ஸ் வரும்னு இவங்க மனசுல யாரோ போய் ஆழமா நம்ப வச்சிருக்காங்க. அதனால இப்படி ஒரு பாடல்களுக்கு ஆடி இருக்காங்க. அதையும் தாண்டி இதை ட்ரோல் பண்ணாங்க பாலிவுட்ல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அனிமல் படம் அப்படின்னு சொன்னாவே ஜபரு ஜபானி ஜபரு ஜபரு ஜபு அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? அதுல சூப்பரா தானே ஆடி இருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாபி டியால் இப்ப வேணா உங்களுக்கு சூப்பரா தெரியும். அப்ப எப்படி ஆடி இருக்காருன்னு பார்த்துட்டு வாங்க. அதாவது அக்ஷய்க்கு ஈடு கொடுக்கணும்னு நம்ம பாபி டியோல் சூப்பரா ஆடி இருப்பாரு. இப்ப வேணா நம்ம அனிமல் படத்துல அப்படியே வந்து பயங்கரமா தெரிவாரு. ஆனா அப்பா அவர் வந்து ஒரு பெரிய காமெடி பீஸ். அதுல இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொதுவாவே பெல்லி டான்ஸ்னா இப்படி ஆடி நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா இப்படி பெருக்கிற மாதிரி பேக் ஸ்டெப் பாத்திருக்கீங்களா? அது வந்து இப்ப இந்த டான்ஸ்ல பாப்பீங்க. அதாவது இந்த பாட்டு பயங்கரமான ஹிட், திருப்பி ஸ்பூஃப் பண்ணி ரீமேக்ஸ் பண்ணி எடுக்கிறேன்னு கொலையா கொண்டு இருப்பாங்க. அந்த பாட்டோட ஸ்டெப் போய் பார்த்துட்டு வாங்க. அடுத்து இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது நோராவோட நடனங்கள். அவங்க நம்ம கார்த்திக் படத்துல கூட நடிச்சிருக்காங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க பாலிவுட்ல பெரிய டான்சர். இதையும் தாண்டி ஸ்ட்ரீட் டான்சர். அதாவது அந்த மழையெல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க. நம்ம கூட ஷவர் போட்டு ஆடிட்டு இருப்போமே. என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? எனக்கு எல்லாமே தெரியும். இப்படி பண்றியே ஏன் முட்டா பயனுள்ளா? உங்க அறிவுலி அறிவு. அதே மாதிரி அதோட அடுத்தடுத்த பாட்டுல வந்து நோரா வந்தாங்க. சோ அந்த பாடலை கடைசியா பார்த்துட்டு இந்த டான்ஸ் ஆடுவீங்களா மாட்டீங்களான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.